சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகமானது நேற்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய தொடர்ச்சி. பணக்கார இளைஞர் ஒருவர் ஆண்டவர் இயேசுவிடம் வந்து, நல்ல போதகரை, நிலை வாழ்வை பெற நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனிடத்திலே சொல்லுகின்றார், நீ சென்று கட்டளைகளை கடைபிடி. அவன் கூறுகின்றான், அனைத்தையும் கடைபிடித்து வருகிறேன். ஆண்டவர் சொல்லுகின்றார், உனக்குள்ள சொற்றை வித்து ஏழைகளுக்கு கொடு, பின்பு வந்து என்னை பின்பற்றி வா என்று குறிப்பிடுகின்றார். அந்த பணக்கார இளைஞன் வருத்தத்தோடு சென்று விடுகிறான். பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், பணக்காரர்கள் செல்வந்தர்கள் விண்ணரசுக்குள் நுழைவது எவ்வளவு கடினமானது என்பதை அங்கே எடுத்து கூறுகின்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த ஆண்டவர் இயேசுவினுடைய சீடர்கள் இன்று பேதுரு ஆண்டவர் இயேசுவிடத்திலே கேட்கின்றார், ஆண்டவரை இதோ பாரும், எங்களுக்கு இருக்கின்ற அனைத்து செல்வத்தையும் விட்டுவிட்டு நாங்கள் உம்மோடு வந்திருக்கின்றோம். எங்களுக்கு என்ன கிடைக்கப் போகின்றது? எங்களுக்கு என்ன நீ தரப்போகிறாய் என்று அவர் இயேசுவிடத்திலே கேட்கின்றார். ஆண்டவர் இயேசு அதற்கான பதிலை கூறுகின்றார். இவ்வுலக வாழ்வில் யார் யாரெல்லாம் ஆண்டவர் இயேசுக்காக என்று கடவுளுக்காக என்று செல்வத்தை விட்டு விடுகிறார்களோ அல்லது எந்த விதமான தியாகத்தை மேற்கொண்டாலும் அதற்காக அவர்கள் விண்ணுலகிலே 100 மடங்காக பெற்றுக்கொள்வார்கள் என்று ஆண்டவர் இயேசு குறிப்பிடுகின்றார். ஆக இவ்வுலகிலே ஆண்டவர் இயேசுக்காக என்று நாம் விட்டுவிடுகின்ற எல்லாவற்றையும் 100 மடங்காக பெற்றுக்கொள்வோம் என்பதை உறுதியளிக்கின்றார். மத்தேயு நற்செய்தி 16வது அதிகாரம் 26வது வசனத்திலே ஆண்டவர் இயேசு சொல்லுகின்ற வார்த்தைகள், மனிதர் உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் தம் வாழ்வை இழப்பார் எனில் அதனால் உண்டாகும் பயன் என்ன? தம் வாழ்வுக்கு ஈடாக அவர் எதை கொடுப்பார் என்று கேட்கின்றார். தன்னுடைய சீடர்களிடத்தில் தான் இதை சொல்லுகின்றார். இந்த வார்த்தைகளையும் சீடர்களிடத்தில் தான் கூறுகின்றார். ஒரு மனிதன் உலகத்தில் இருக்கிற எல்லா செல்வங்களையும் தனதாக்கி கொண்டாலும் தன் வாழ்வை இழந்து விட்டால் அதனால் அவனுக்கு என்ன பயன்? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா செல்வத்தையும் நீ வச்சுக்க, அதனால் உனக்கு என்ன பயன் என்று கேட்கின்றார். அந்த வாழ்வுக்கு ஈடாக உன்னால் எதை கொடுக்க முடியும் என்று கேட்கின்றார். புனித பவுலடியார் தீமோத்தேயுக்கு எழுதிய கடிதத்திலே 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து வருகின்ற வார்த்தைகள் இன்னும் ஆழமான சிந்தனைக்குரியதாக இருக்கின்றது. அவர் தீமோத்தேயுக்கு எழுதிய கடிதத்திலே குறிப்பிடுகின்றார், நாம் இவ்வுலகிற்கு வந்த பொழுது எதையும் கொண்டு வரவில்லை, இவ்வுலகத்தை விட்டு எதையும் கொண்டு செல்லவும் முடியாது. அடுத்து தொடர்ந்து சொல்லுகின்றார், உங்களுக்கு உணவும் உடையும் இருந்தாலே போதும், மனநிறைவோடு இருங்கள். ஏனென்றால் பொருளாசை உள்ளவர்கள் அறிவீனமான பல தீமைகள் விளைவிக்கக்கூடிய தீய செயல்களிலே அவர்கள் ஈடுபடுகின்றார்கள். இதனால் அவர்கள் நெறி பிழந்து அவர்கள் அழிவுக்குரிய பாதையை சென்று அழிந்து விடுகிறார்கள். அவர் சொல்றாரு, பொருளாசையே எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேராக உள்ளது. பொருளாசையே எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேராக உள்ளது. எனவே கடவுளுடைய மனிதனாகிய நீ இவற்றிலிருந்து தப்பித்து ஓடிவிடு என்று குறிப்பிடுகின்றார். ஆக இந்த பொருளாசை ஒரு மனிதனை பாவத்தில் விழ வைக்கின்றது. கடவுள் பொருள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. உங்களுக்கு பொருள் இருக்கின்றது என்றால் அதில் நீங்கள் மனநிறைவோடு இருங்கள். ஆனால் கடவுளை பற்றிய அறிவையும் கடவுளை பற்றிய செல்வத்தையும் கடவுளை பற்றிய சிந்தனையிலே உங்கள் வாழ்க்கையை செலவிடுங்கள். இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா சொத்துக்களும் உங்களுக்கு இருந்தாலும் அதிலிருந்து உங்களால் எதையும் கொண்டு போக முடியாது, எதையும் நம்மால் இங்கிருந்து எடுத்து செல்ல முடியாது. ஆனால் இருப்பதை வைத்து மனநிறைவோடு வாழ வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த பொருளாசை மனிதனை தீமை செய்ய வைக்கும், அதிலிருந்து விடுபட்டு வாழ வேண்டும். இந்த பொருளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக என்று தீமைகளை செய்து கொண்டிருப்பது தவறான காரியம் என்று சொல்லுகின்றார். புனித பவுலடியார் பிலிப்பியர் திருமுகத்திலே கூறுகின்றார், 3வது அதிகாரம் 8வது வசனத்திலே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவே நான் பெறும் ஒப்பற்ற செல்வம். அந்த செல்வத்தை ஆதாயமாக்கிக் கொள்ள நான் அனைத்தையும் இழந்து விட்டேன். இவ்வுலகம் முழுவதையும் நான் குப்பையாக கருதுகிறேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெறுவதற்காக என்று கூறுகின்றார். நம் வாழ்விலே ஆண்டவர் இயேசு என்கின்ற அந்த ஒப்பற்ற செல்வத்தை நாம் பெறுவோம். அந்த ஒரு செல்வம் மட்டும்தான் விண்ணுலக வாழ்விற்கு, மறுமை வாழ்விற்கு நம்மை இட்டு செல்லும். அந்த ஒரு செல்வம் மட்டும்தான் நம்மோடு வரும். ஆமீன்.